يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. வானம் கல்வியை கொடுங்க. கல்வி ஒரு சொத்து, அழியா சொத்து, அவங்கள உயர்த்தும் அந்த சொத்து. அடுத்தது பாடங்கள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. பாடம் விஷயத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துறதுல மிச்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்தது உங்கள்கிட்ட அவசரம் படிப்பதற்கு தேவையான சூழல் வீட்டில் இப்போ இது பாருங்கள். உங்களோட வீட்டு சூழல் எப்படி இருக்குது? உங்களோட வீட்டு சூழல் படிக்கிற சூழலாகும். உடுப்பும் அங்கே, சட்டிப்பானையும் அங்கே, எல்லாம் ஒரு இடத்துல. பிள்ளைக்கு படிக்கலுமா? படிக்கிற மேசை எடுத்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், எப்படி இருக்குது? படிக்கிற மேசைக்கு மேலே எல்லாம் எதை படிக்கிறேன் இல்லை. 5 years அந்த சிஸ்டம் அவங்கள்ட்ட இல்லை. புக்ஸ் எப்படி வைக்கணும், வாட்டர் பாட்டில் எப்படி வைக்கணும், பேக் எப்படி வைக்கணும், ஸ்லீப்பர் எப்படி கலட்டணும், சிஸ்டம் இல்லை. எல்லாம் ஒன்றுக்கு போட்டு என்வாயர்மெண்ட் நல்ல ஒரு கிளாஸ் ரூம் ஒன்று செஞ்சு கொடுங்க. பிள்ளைக்கு காத்தோட்டம் வரும், படிக்கிற சூழல் இருக்கணும், எதையும் கேட்டு நல்ல கிரகிக்க. இது சண்டையோடு இருந்து படிக்கணுமா பிள்ளைக்கு? இல்லை. இப்படியான சூழல் நீங்கள் உருவாக்குங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்தது கூர்ந்து கவனிக்க கற்றுக் கொடுங்க. எதையும் தூர நோக்கோடு கூர்ந்து கவனிக்கிற விஷயத்தில். அடுத்தது ஆழமாக சிந்திக்க தூண்டுங்கள். அடுத்தது போங்க, முறையாக செயலாற்ற கற்றுக் கொடுங்க. இந்த நான் சொன்ன மாதிரி முறையாக கபட்டுகளில் சரியாக உடுப்புகள் அடுக்கிறது சிஸ்டம் கொடுங்க பிள்ளைகளுக்கு. வீட்டில் உண்மைதான் வேலைக்காரி. வெளிநேலேருந்து பிள்ளைகளுக்கு என் பிள்ளை ஒன்றுமே செய்யக்கூடாது, தங்க பவுனம். கடைசிக்கு கல்யாணம் விட்டு திருமணம் முடிஞ்ச பிறகு அடி வாங்கி வெளியே வர காரணம் உடுப்பு ஒன்று மடிக்க தெரியாது, ஸ்லீப்பர் ஒன்று கலட்ட தெரியாது, ஒரு கபட்டில் சரியான முறையில் உடுப்புகளை வைக்க தெரியாது, எல்லாம் குத்தி முன்னுக்கு தான் வைக்கிறது. சிஸ்டம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. இதெல்லாம் கட்டாயம். நான் டைம் போகுது, நான் இருக்கிற டைமில் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் உங்களோட பிள்ளைகள் ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துங்க. திருமணம் முடிக்கிருக்கின்ற யுவதிகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் திருமணம் என்ற எண்ணெழுத்தம் உள்ள படிங்க. உங்களோட வாழ்க்கையை இனிமையாக ஆக்கிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் வளர்த்த தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டி என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உங்களுக்கு கிளாஸ் நடைபெறாது. நாளை மறுதினம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நான் குரூப்பில் போடுவேன். நாளை தினம் எனக்கும் கொஞ்சம் பிஸி, அதனால் நாளை தினம் நடைபெறாது. வியாழக்கிழமை இன்ஷா அல்லாஹ் கிளாஸ் இருக்கும். நீங்கள் படித்த விஷயங்களை ஆழமாக எடுத்து உங்களுக்கு எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதுக்கும் நீங்கள் ரெடியாகுங்க. இந்த வந்துட்டு போனவங்களுக்குள் எங்களுக்கு இந்த கேள்விகளை தந்துட்டு இருக்கிறாங்க, அதுக்குள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான நாங்கள் பரீட்சையை நடத்துவோம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். ஏதாவது கேட்குறதுக்கு இருந்துன்னு சொன்னால் கேட்டுக்கணும். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.